ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஒரு வழியாக பாருங்கள், டிஎன்பிசி மூலிமா போக்குவரத்து துறை, மின்சாரத்துறை உட்பட உங்களுக்கு பல துறைகளில் உங்களுக்கு இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே ஃபில் பண்ண போகிறாங்க. திரும்பவுமே உங்களுக்கு டிஎன்இபி டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கான வேகன்சி விட்டுருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் சர்வேயர், இந்த மாதிரி ஜூனியர் இன்ஜினியர், இந்த மாதிரி பல துறைகளில் போஸ்டிங்ஸ் ஃபில் பண்ண போகிறாங்க. மொத்த வேகன்சி பார்த்தீங்கன்னா 1919 வேகன்சிக்கு பக்கம் உங்களுக்கு இருக்குது. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 40,000க்கு மேலே உங்களுக்கான சேலரி இருக்கும். ஓஎம்ஆர் ஷீட்லேயே நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் பாருங்கள் 12th ஜூலைக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சிலேருந்து பாருங்கள், கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், இன்டர்வியூ கேட்டகரிக்கும் நான் இன்டர்வியூ கேட்டகரிக்கும் நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. அதில் நான் இன்டர்வியூ கேட்டகரிக்கு டிஎன்இபிக்கான வேகன்சியுமே ஆட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தோன்னா டிப்ளமோ ஐடி ஸ்டாண்டர்ட் லெவலில் உங்களுக்கான எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு டிகிரி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணுற மாதிரி உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் ஃபில் பண்ண போகிறாங்கன்னா, திரும்ப உங்களுக்கு டிஎன்இபியில் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு ஃபில் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு ஹவுசிங் போர்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி போக்குவரத்து துறை டிபார்ட்மெண்ட்டை கூட உங்களுக்கான வேகன்சி கொடுத்துட்டாங்க. அது எல்லாமே டிஎன்பிசி மூலிமா தான் உங்களுக்கு நிரப்புறாங்க. இதில் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆன்லைன் அப்ளிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. க்ளோசிங் டேட் 12th ஜூலைக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷனோட கரெக்ஷன் விண்டோக்கான டேட்டுமே கொடுத்துட்டாங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எக்ஸாமினேஷனுக்கான டேட்டுமே பாருங்கள், பேப்பர் 1 தனியாக இருக்கும், பேப்பர் 2 இருக்கும். பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஓரியன்டான பேப்பரில் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன டைப்பில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்குன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கெமிஸ்ட்ரி கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அது இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்கும். லெவல் 20 படி உங்களுக்கான சேலரி வரும். மைன்ஸ் சர்வேயர் கேட்டகரிக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா தமிழ்நாடு மினரல்ஸ் லிமிடெட் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர், ஜூனியர் இன்ஜினியர் கேட்டகரி, அதுக்கப்புறம் ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்லாம் பாருங்கள் டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்கும். ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸரில் பாருங்கள் உங்களுக்கு ரூரல் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட், அதாவது பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்க போது அது எந்தெந்த மாவட்டத்தில் உங்களுக்கான வேகன்சி இருக்குங்கிறதையுமே உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு சர்வேயர் கேட்டகரிக்கெலாம் ஹவுசிங் போர்டில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்கும். ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர்லாம் பாருங்கள் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது மாதிரி உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங்கில் பாருங்கள் உங்களுக்கு நிறைய கேட்டகரியில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் டிஎன்எஸ்டிசி கூட இங்கே இருக்குது. டிஎன்எஸ்டிசியை பொறுத்த வரைக்கும் கும்பகோணம், கோயம்புத்தூர், திருநெல்வேலி, சேலம், மதுரை இந்த ரீஜனில் உங்களுக்கு தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் உங்களுக்கான வேகன்சி இங்கே கொடுத்துருக்காங்க. இது மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள் டிஎன்இபி, தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கேட்டகரி எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு எடுக்கிறாங்க. 656 வேகன்சி இருக்கிறதுலே அதிக வேகன்சி பாருங்கள் டிஎன்இபிக்கு கொடுத்துருக்காங்க. ஓவராலாக 1910 வேகன்சி இதில் ஃபில் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லெவல் வைஸாக உங்களுக்கான சேலரியுமே உங்களுக்கு வேரி ஆகும். ஒரு கேட்டகரிக்கும் லெவல் வைஸாக உங்களுக்கான சேலரி இருக்கும். அதை நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் உங்களுக்கு 18, மேக்ஸிமம் பாருங்கள் உங்களுக்கு அதர்ஸ் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 32 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒரு சில கேட்டகரிக்கு 37 வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. அதே நீங்கள் பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்டி இவங்களாம் பார்த்தீங்கன்னா நோ மேக்ஸிம் ஏஜ் லிமிட்னே கொடுத்துட்டாங்க. வயது வரமே கிடையாது. நீங்கள் எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சில பர்டிகுலர் கேட்டகரிக்கு மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க பற்றில இந்த ஏஜ் லிமிட் பொருந்தும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மீதி இருக்கிறது எல்லாத்துக்கும் நோ மேக்ஸிம் ஏஜ் லிமிட் தான். குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் கெமிஸ்ட் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா எம்எஸ்சி டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா பிஎஸ்சியில் ஹான்ஸோ இல்லைனா கெமிஸ்ட்ரியோ, கெமிக்கல் டெக்னாலஜியோ, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரியோ இந்த மாதிரிலாம் நீங்கள் முடிச்சிருந்தா கூட எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள் மைன்ஸ் சர்வேயருக்குலாம் நீங்கள் டிகிரியில் பாருங்கள் சிவிலோ இல்லைனா மைனிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா டிப்ளமோவில் சிவில் இல்லைனா மைனிங் முடிச்சவங்க கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் உங்கள்கிட்ட மைன்ஸ் சர்வேயருக்கான சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். அதே மாதிரி தான் பாருங்கள் ஜூனியர் இன்ஜினியர்னா நீங்கள் டிப்ளமோவில் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்னா நீங்கள் டிப்ளமோவில் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் டிப்ளமோ முடிச்சவங்க, ஐடிஇ முடிச்சவங்க, டிகிரி முடிச்சவங்க எல்லாத்துக்குமே சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் 1 by 1 இதில் இருக்கக்கூடிய போஸ்டிங் வைஸாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதில் ஐடிஇ முடிச்சவங்களுக்குமே பாருங்கள் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்எஸ்டிசி டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்குது. அதுவுமே இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு 10th முடிச்சுட்டு நீங்கள் ஐடியில் அந்த ரெலவெண்ட்டான ட்ரேடில் நீங்கள் அந்த இதுக்கு சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். இப்போ மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள்னா அதுக்கான ஐடி ட்ரேட் நீங்கள் வச்சிருக்கணும். அதே மாதிரி எலக்ட்ரிஷியன்னா நீங்கள் 10th முடிச்சுட்டு ஐடியில்
எலக்ட்ரிஷியன் ட்ரேடுக்கான சர்டிஃபிகேட், வெல்டர்னா வெல்டருக்கான சர்டிஃபிகேட், ஸோ ஃபிட்டர்னா ஃபிட்டர் இந்த மாதிரி குடுத்துருக்காங்க. இதில டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்ல வந்து பாருங்க எலக்ட்ரிக்கல் கேட்டகரி எடுக்குறாங்க. இதில வந்து டிப்ளமோல வந்து நீங்க எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வந்து முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இத நீங்க ஒன் பை ஒன்னா நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. குவாலிஃபிகேஷன் எல்லாமே இதில வந்து நீங்க இருக்கு. இதில நீங்க பார்த்துக்கலாம். இதில ஒரு சில கேட்டகரிக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, இதில இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஹைட், செஸ்ட், வெயிட் இதெல்லாம் பார்ப்பாங்க. அதாவது ஹைட் வந்து 152 இருக்கணும். வெயிட் வந்து 45 இருக்கணும். அது எந்தெந்த கேட்டகரிக்குன்னு வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. பிசிக்கல் வந்து இந்த பர்ட்டிகுலர் கேட்டகரிக்கு மட்டும் பிசிக்கல் வந்து நாங்க பார்ப்போம் அப்படிங்கிறத வந்து இங்க குடுத்துருக்காங்க. ஓகே. இதுக்கு வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பாருங்க, ஆல்ரெடி நான் சொன்னது தான். பேப்பர் 1 பொறுத்தவரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஜெனரல் ஸ்டடீஸ், ஆப்டிட்யூட் அதுக்கப்புறம் பேப்பர் 2 வந்து பாருங்க, சப்ஜெக்ட் பேப்பர்ல வந்து உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்து டிப்ளமோ இல்லனா ஐடி லெவல்ல உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ அத ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கான செலக்ஷன் வந்து இருக்க போகுது. இதில வந்து பாருங்க பேப்பர் 1 வந்து உங்களுக்கு ஓஎம்ஆர் மெத்தட்ல எக்ஸாம் இருக்கும். பேப்பர் 2 வந்து உங்களுக்கு சிபிடி மெத்தட்ல வந்து எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான லாங்குவேஜ் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பாருங்க, இங்க வந்து ஸோ இங்கிலீஷ்லயுமே இருக்கும். அதே மாரி தமிழ்லயுமே வந்து இருக்கும். ஒரு சில கேட்டகரிக்கு மட்டும் இதில வந்து இங்கிலீஷ்ல மட்டும் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்லயே நீங்க வந்து எக்ஸாம் வந்து அட்டெண்ட் பண்ணலாம். அதுவுமே இங்க வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஐடி லெவல்லயுமே வந்து இங்க வந்து பாருங்க இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல வந்து லாங்குவேஜ் ஆஃப் எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ஒரு போஸ்டிங் வைஸாவே இங்க வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நீங்க எப்படி அப்ளை பண்ணீங்களோ, அதே மாரி தான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஸ்டார்ட் இன் வெப்சைட்ல போய் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி, நீங்க வந்து ஒன் பை ஒன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க ஸ்கேன் பண்ணி நீங்க அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம் ஃபீஸ் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி ரூ. 100 தான் நீங்க பே பண்ற மாரி இருக்கும். அதே மாரி நீங்க இதில ஃபோட்டோ குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஃபார்மேட் படி தான் நீங்க ஃபோட்டோ வந்து நீங்க வந்து அட்டாச் பண்ணணும். அதாவது ஸோ ஃபோட்டோ மேல வந்து உங்களோட நேம் வந்து மென்ஷன் பண்ணிட்டு, டேட் வந்து மென்ஷன் பண்ணணும். அந்த டேட்ட பொறுத்தவரைக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எடுத்த ஃபோட்டோவா இருக்கணும். அந்த டேட்ட தான் நீங்க மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. நீங்க வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் முன்னாடியே எடுத்த ஃபோட்டோலாம் வந்து நீங்க அப்லோட் பண்ணக்கூடாது. ஸோ இதில நேம் அதே மாரி அந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எடுத்த ஃபோட்டோவா தான் வந்து இருக்கணும். அந்த டேட்ட தான் நீங்க மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இங்க கிளியரா குடுத்துருக்காங்க. எக்ஸாம் சென்டர பொறுத்தவரைக்கும் 38 மாவட்டத்திலயுமே உங்களுக்கான சென்டர் இருக்கு. ஸோ நீங்க எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்த வந்து நீங்க சூஸ் பண்ணி எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம் ஃபீஸ் வந்து ரூ. 100 வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அது ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். ஸோ எக்ஸாம் ஃபீஸ் வந்து உங்களுக்கு ரூ. 100 இருக்கும். அது வந்து உங்களுக்கு எஸ்சி, எஸ்டி அவங்களுக்குலாம் வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. ஸோ அதெல்லாம் நீங்க இதில செக் பண்ணிக்கலாம். ஸோ பேஜ் நம்பர் 61ல இருந்து பாருங்க சிலபஸ் குடுத்துருக்காங்க. பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான சிலபஸ் வந்து பாருங்க உங்களுக்கு இங்க வந்து இருக்கு. அதே மாரி பேப்பர் 2க்கான சிலபஸ் வந்து இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிப்ளமோ லெவல்ல நீங்க எந்த இதில வந்து நீங்க எடுக்கிறீங்களோ போஸ்டிங் அதுக்கு தகுந்த மாரி இங்க வந்து பாருங்க போஸ்ட்டோட கோட் வந்து குடுத்துருப்பாங்க. இந்த கோட வந்து நீங்க செக் பண்ணிட்டு, ஸோ அதுக்கு தகுந்த மாரி அந்த சிலபஸ் மட்டும் நீங்க வந்து இதில படிச்சா போதும். அது வந்து இங்க ஒன் பை ஒன்னா இங்க கீழ வந்து இருக்கு. நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த நோட்டிஃபிகேஷன், அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.